சரி, எத்தனை பேர் ஃபெயிலு? யார் யார் ஃபெயிலு? என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நாங்க எல்லாரும் 80% வாங்கணும்னு ஏம் பண்ணி படிக்கல. பாஸ் மார்க் வாங்கி உங்களை ஜெயிக்க வைக்கணும். உங்களை மாதிரி மேடத்தை நாங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் ரொம்ப சீரியஸா படிச்சோம். சின்சியரா எக்ஸாம் எழுதணும். ஆனா ரிசல்ட் இப்படி வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மேடம். நாங்க யாருமே பாஸ் ஆகக்கூடாதுன்னு ஜான்சி மேடம் ரொம்ப டஃப்பா கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததுமே படிச்சதெல்லாம் மறந்து போச்சு மேடம். டென்ஷனும் பயமும் தான் இருந்தது. கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு மேடம். அப்பவே ரிசல்ட் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு மேடம். எல்லாம் முடிஞ்சு போச்சு மேடம். இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இதுதான் தலையெழுத்துன்னு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். போதுமா, மாறி மாறி புலம்புறத விடுங்க. இனிமே காயத்ரி தான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரியே அவங்க கிட்டயும் ஒபீடியண்டா இருங்க. ஓகே? மேம், நாங்க பாஸ் ஆயிட்டோம். 60% வாங்கி நாங்க பாஸ் ஆயிட்டோம் மேடம். முதல்ல இதை சொல்லாம என்னை ஏமா டென்ஷன் பண்ணீங்க? என்ன நீங்களாம் ரொம்ப மோசம். இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல டென்ஷனா மேடம்? எப்படி டென்ஷன் ஆனாலும் கோவத்துல எப்படி கத்தணும்னு ஜான்சி மேடம் கிட்ட தான் நீங்க கிளாஸ் எடுத்துக்கணும். அவங்கள பத்தி எதுக்கு இப்போ? நீங்க எல்லாரும் என் பேரை காப்பாத்திட்டீங்க. நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மேடம். நாங்கெல்லாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இல்ல, அதை விட மோசம். நிறைய அரியர்ஸ் வச்சிருந்தோம். டிகிரி வாங்க முடியுங்கிற நம்பிக்கை கூட எங்களுக்கு இல்ல. பயத்துல இந்த எக்ஸாம் கூட எழுத முடியாம லீவ் போட்டுடலான்னு கூட நினைச்சோம். ஆனா நீங்க தான் எங்களை தைரியப்படுத்தி உங்களால எதுவும் முடியும்னு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணீங்க. 2 நாளா பொறுமையா சப்ஜெக்ட் சொல்லி தந்தீங்க. உங்ககிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லா பயமும் போயிடுச்சு. எங்களையும் அறியாம நாங்க பாசிட்டிவா மாறிட்டோம். எக்ஸாம் ஹால்ல வேற ஜான்சி மேடம் நீங்க பாஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி எங்களை பயமுறுத்திட்டாங்க. அதையும் மீறி நாங்க எல்லாரும் பாஸ் பண்ணதுக்கு நீங்க தான் மேடம் காரணம். நீங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா நாங்க தோத்து போயிருப்போம். நான் உங்களை என்கரேஜ் பண்ண, அவ்வளவுதான். உங்க ஹார்ட் ஒர்க்கும் சின்சியாரிட்டியும் தான் இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. இதுக்கான முழு கிரெடிட்டும் உங்களுக்கு தான். நீங்க ரொம்ப பெருந்தன்மையா பேசுறீங்க மேடம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட். உங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபசர் இருந்தா போதும். எங்களை மாதிரி ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிரில்லியண்டா மாறிடலாம். ஓகே ஓகே, என்னை புகழ்ந்து பேசினதெல்லாம் போதும். நான் உங்களுக்காக ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கேன். ரிசல்ட் தெரியறதுக்கு முன்னாடியே எப்படி மேடம் ஸ்வீட் செஞ்சீங்க? என் பசங்க ஜெயிச்சிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க ஃபெயில்னு சொன்னப்ப கூட நான் அதை நம்பல. உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் கொஞ்ச நேரம் நடிச்சேன். கத்தாதீங்க, இது கிளாஸ் ரூம் இல்ல வீடு. ஷென்பகா, இதோ வந்துட்டேமா. இந்தாங்க தம்பி, ஸ்வீட் சாப்பிடுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்ஸ் பாப்பா எடுத்துக்க. தேங்க்யூக்கா. ஹாப்பியா இருக்கு மேடம். மனுஷியாடி நீ? உன்ன மாதிரி ஒரு ராட்சசியை நான் பார்த்ததே இல்லை. 2 மணி நேரத்துல திறந்து விடலான்னு இருந்தேன். ஆனா என்னையும் மறந்து நான் தூங்கிட்டேன். புருஷன் கூட பார்க்காம என்ன பழிவாங்கணும்னு நினைச்சிய? எவ்வளவு கேவலமான புத்தி உனக்கு. நீ உள்ள இருந்து பாரு, அப்பதான் என் பிரச்சனை என்னன்னு உனக்கு தெரியும். பைத்தியக்காரி மாதிரி வீட்டுக்கு வெளியில நான் நின்னல, அப்ப எனக்கும் இப்படிதானே இருந்திருக்கும். அது தெரியாம செஞ்ச தப்புடி. இல்ல, நீ வேணும் தான் அப்படி பண்ணிருக்க. ஒரு பொண்டாட்டியா இல்ல, ஒரு மனுஷியா கூட நீ என்ன மதிக்க தயாராவே இல்ல. ஆஃப்டர் ஆல் இவ ஒரு பொம்பளை தானே. இவகிட்ட எதுக்கு சொல்லிட்டு போனுங்கிற அலட்சியம், ஈகோ. ஏய்,
எனக்கு எந்த யூகம் இல்லடி. நீ தான் திமிர் எடுத்து போய் திரியிற. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டையும் பிரச்சனைகளும் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் நான் அப்படிதான் நடந்துக்கிறேன். நீயும் அப்படிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆனா நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டதே இல்லையே. இன்னைக்கு மாறிடுவ, நாளைக்கு மாறிடுவேன்னு இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் மொத்தமா கொன்னுட்டியடி. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் பழி வாங்கியிருக்கானா நீ எல்லாம் பொம்பளையே இல்லடி. ஒரு அடி என் மேல பட்டுச்சு அவ்வளவுதான். என் புருஷன் என்ன அடிச்சு உதச்சு கொடுமைப்படுறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லி உள்ள தள்ளிடுவேன். ஞாபகம் வச்சு. தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. என்ன உள்ள தூக்கி வைக்கட்டும். உன் கூட வாழ்ற வாழ்க்கைக்கு ஜெயில் தண்டனை எவ்வளவோ மேல். ஓ, என் கூட வாழ்றது அந்த அளவுக்கு கசந்து போயிடுச்சா உனக்கு? இந்த வாழ்க்கை உனக்கு தண்டனை தூக்கி போட்டு போக வேண்டியதானே? நீ சொல்லனாலும் சொல்லாட்டியும் அதை தாண்டி செய்ய போறேன். கல்யாணமான நாள்ல இருந்து நீ குழந்தைத்தனமா எவ்வளவோ தப்பு பண்ணிருக்க. மெச்சூரிட்டியே இல்லாம நடந்திருக்க. அப்பெல்லாம் நான் பொறுமையா தானே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ பண்ண காரியத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். குட் பை. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க ஆண்டி? எது இருக்கேம்மா, எப்படியோ இருக்க வேண்டியவ இப்படி இருக்கேன். என்ன ஆண்டி, ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையா, ரெண்டு பிரச்சனையா, எதை நான் சொல்றது? எல்லாமே பிரச்சனை தான். வீட்டுக்கு மருமக வந்தாலாவது என் பிரச்சனையெல்லாம் தீரும்னு நினைச்சேன். மருமகளே பிரச்சனையா இருக்கும்போது நான் யார்கிட்டமா போய் சொல்லுவேன்? உங்ககிட்ட சொல்லியாவது என் ஆதங்கத்தை கொட்டிக்கிறேன். கீர்த்தனாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தது மாதவி கிட்ட இருந்து ரவியை பிரிச்சு கூட்டிட்டு வந்துருவான்னு தான். அதை விட்டுட்டு அந்த மாதவியோட சேர்ந்து எங்களை இப்படி தனியா தவிக்க விடுறாளே, இது எந்த விதத்துலமா நியாயம்? நியாயம் இல்லதான். இவங்க மாதவி அக்கா விஷயத்துல நடந்துகிட்டது அநியாயம் தான். அதை இவங்க புரிஞ்சுக்கல. நாங்க நல்லதாமா புரிஞ்சுக்கிட்டோம். இவ தான் மாதவியை பத்தி அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. மாதவி அக்காவை பத்தி அரைகுறையா தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க பக்கம் அழுத்தமான நியாயம் இருக்கு. அதை நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நாங்க தப்பு பண்றோம்ன்றாளா? அதை நான் சொல்லித்தான் தெரிஞ்சுக்கணுமா? பெத்த பையன்தான் எங்களை புரிஞ்சுக்கலனா இவளும் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. மாதவி அக்காவும் நானும் இவங்களை வேதனைப்படுத்தணும்னு நினைக்கல. அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இவங்களுக்கு இல்லை. ஏன் பேச மாட்டா? சொந்தம் பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சும் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்தோமே, அதுக்கு நன்றி கடனா இதுவும் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவா. நான் அனாதை தான். அதனால தான் அனாதையா இருக்கிற மாதவி அக்காவோட வேதனைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொந்த பந்தம் யாருமே இல்லாம அனாதையா இருந்த என்னை விட எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்கிற மாதவி அக்கா பாவுண்டு. இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? என் மகனோட சாவுக்கு காரணமானவள சொந்தம் மருமகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என் மகனோட ஆத்மா எங்களை மன்னிக்காது. இப்ப மட்டும் இவங்க மகனோட ஆத்மா இவங்கள மன்னிச்சிடுச்சுன்னு நினைக்கிறாங்களா? ஜீவா மாமாவோட ஆத்மா நிச்சயமா இவங்கள மன்னிக்காது. நேத்து வந்த இவளுக்கு நியாயம் தர்மம்லாம் தெரியுமா? என் வயசு என்ன, இவன் வயசு என்ன? எது சரி எது தப்புன்னு தெரியறதுக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்கடி. உங்க சண்டையை விடுறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் பிரச்சனையே. உட்கார்ந்து பேசினா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு தெரியணும்னா இவ மாதவியோட பேசுறதையும் பழகிறதையும் நிறுத்தணும். அது முடியாது. முடியாதுன்னா நான் வேற ஒரு முடிவு எடுக்க வேண்டியது வரும். நல்ல முடிவா எடுத்தா குடும்பத்துக்கு நல்லது. எடுக்கிறேன், நல்ல முடிவையே எடுக்கிறேன். விடு கீர்த்தனா, அவங்க பேசுறாங்கன்னா நீயும் சரிக்கு சரி பேசுவியா? அவங்க மகனை இழந்த துக்கத்துல இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற முடியும். அதுக்கான முயற்சியை எடு. சரிடி, வந்ததும் பஞ்சாயத்து பேசுற மாதிரி ஆயிடுச்சு. வாங்க.
ஷண்பகா ரெடியா? ரெடி மேடம். கொண்டு வந்துட்டேம்மா. நானும் பூஜாவும் காலேஜ் கிளம்புறோம். நீ கதவை சாத்திட்டு தாப்பா போட்டுக்கோ. சரிம்மா. ம். சரின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிடாத. பின்னாடியே வந்து கதவை சாத்திக்கோ. கதவை சாத்திக்கிறேன். யாரும் திருட வருவான்னு தானே நீங்க பயப்படுறீங்க. எவனும் இவ்வளவு தூரம் மாடிப்படி ஏறி திருட மாட்டான். இப்ப திருடுறவன் கூட சொகுசா திருடணும்னு நினைக்கிறான். அப்படியே மீறி அவனாவது வந்தான்னு வச்சுக்கோங்களேன், என் 2 கண்ணையும் உருட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாய்ந்து ஓடிடுவான். சரி, வாங்க ரிஷி. அம்மு எங்க? பின்னாடி வராளா? இல்ல, அவ வரல. நான் மட்டும் தான் வந்திருக்கேன். சரி உட்காருங்க. இல்ல, பரவாயில்ல. ஷண்பகா, நீ டீ எடுத்துட்டு வா. இந்த கொண்டாரம்மா. பூஜா, நீ கீழே வெயிட் பண்ண. ஓகே மேடம். சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நீங்க காலேஜ் போயிட்டு வந்துருங்க. ஈவினிங் பேசிக்கலாம். காலேஜுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க சொல்லுங்க ரிஷி. ஏன் டிஸ்டர்ப்டா இருக்கீங்க ரிஷி? உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டையா? அதுக்காக தான் இங்க கோச்சிட்டு வந்திருக்கீங்களா? எப்போ அவ தான் இங்க கோச்சிக்கிட்டு வருவா. இந்த வாட்டி நீங்க வந்திருக்கீங்க. இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஒரு பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப சாதாரணமான விஷயம். அதை போய் பெருசாக்கி என்னை நோகடிச்சிட்டா. வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு. நானும் மனுஷன்தான். உணர்ச்சி இல்லாத மரக்கட்டை இல்லை. இவ பண்ற டார்ச்சர் எல்லாம் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் மாறிடுவாங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை வருஷமா நான் பொறுமையா இருந்தேன். ஆனா வர வர ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கா. இது வரைக்கும் வார்த்தையால கொன்னவ இப்ப செயலையும் காட்ட ஆரம்பிச்சிட்டா. அவ மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. நீங்க இவ்ளோ டென்ஷனா பேசி நான் பார்த்ததே இல்ல. அப்படி என்னதான் நடந்துச்சு? அவ ஆபீஸ் போறப்ப சாவி எடுக்காம போயிட்டா. தெரியாம நானும் ஆபீஸ் போயிட்டேன். அவ திரும்பி வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. நான் மீட்டிங்ல இருந்ததுனால ஃபோனை எடுக்கல. அதுக்காக பாத்ரூம்ல வச்சா பூட்டுவாங்க. 4 மணி நேரம் நான் அங்கேயே கிடந்து கஷ்டப்பட்டேன். இது வரைக்கும் குடிச்சிட்டு அவளை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கானா, இல்ல வேற பொண்ணுங்களோட சேர்ந்து சுத்தி இருக்கானா? என்னையும் அறியாம நடந்த தப்பு அது. அதுக்காக இவ்வளவு கொடூரமா யாராவது நடந்துக்குவாங்களா? இவ்வளவு மோசமா நடந்துகிட்டத என்னால டாலரேட் பண்ணவே முடியலங்க. குழந்தைத்தனமாவ சண்டை போட்டப்பலாம் நான் பொறுத்து போயிருக்கேன். ஆனா இந்த அவமானத்தை ஈஸியா எடுத்துக்கிறதுக்கு நான் ஒன்றும் மானரோசம் இல்லாத ஆம்பளை இல்லை. இது வரைக்கும் நான் அவளை அடிச்சதே கிடையாது. அடிக்கணும்னு நினைச்சது கூட இல்லை. ஆனா இந்த தடவை என்னால கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. அங்க இருந்த கோபத்துல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதனாலதான் அங்கே இங்கேன்னு சுத்திட்டு உங்களை பார்க்க வந்தேன். அம்மு செஞ்சது பெரிய தப்பு தான் ரிஷி. அவ சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ பண்ண தப்புக்கு நீங்க ஏன் சாரி கேக்குறீங்க? அதுக்கு பதில் அவகிட்ட நீங்க பேசுங்க, அட்வைஸ் பண்ணி திருத்துங்க. அவ இப்படியே இருந்தா ரொம்ப கஷ்டங்க. எனக்கு புரியுது ரிஷி. கோவப்படாத. அப்படியே கோவம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு நான் அம்மு கிட்ட சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு வரேன். மத்த எல்லா விஷயத்திலயும் அவ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. ஆனா இந்த ஒரு வீக்னஸ்னால மத்த நல்ல கேரக்டர்ஸ்லாம் அடிபட்டு போயிடுது. அம்மு கூட இவ்வளவு நாளா நீங்க வாழ்ந்திருக்கீங்க. அவ கெட்ட வேலைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். எங்க இருக்கோம், யார்கிட்ட பேசுறோம்னு யோசிக்காம கோவத்தை அப்படியே கொட்டிடுறதுதான் அவளோட ஒரே பிரச்சனை. அந்த ஒண்ணை மட்டும் மாத்திக்கிட்டா போதும், உங்க லைஃப் ஸ்மூத்தா இருக்கும். அம்மாவுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பார்க்கலாமான்னு நான் யோசிக்கிறேன். அவகிட்டயும் இதை பத்தி பேசுறேன். அவளை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சியும் பண்ணுவோம். ஆனா அவ மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் எழுந்துடாதீங்க ரிஷி, ப்ளீஸ். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஈவினிங் வந்ததும் பேசலாம். நீங்க ரெஸ்ட் எடுங்க. குட் மார்னிங் மேடம்.
என்ன மேடம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்க டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நிஜமாவா? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதீங்க. இல்ல மேடம், மாதவியோட கோச்சிங்னால தான் அப்படி நடந்துச்சு. யோ போய் வேலையை பாரு, அப்புறம் நான் வேற ஏதாவது பேசிட்டு போறேன். இல்ல மேடம், அது வந்து என்னன்னா இப்ப எதுக்காக நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? மாதவிய தோக்கடிச்சு நீங்க ஹெச்ஓடி ஆயிட்டீங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்ச மாதிரியே தெரியலையே. இவ்வளவு நாளா நீங்களும் மாதவியும் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருந்தீங்க, அதனால உங்களால அவங்கள எதுவும் பண்ண முடியல. ஆனா இப்போ ஹெச்ஓடின்ற பதவி உங்களுக்கு இருக்கு, அதை வச்சு நீங்க நினைச்ச மாதிரிலாம் மாதவியை டார்ச்சர் பண்ணலாமே. இந்த அதிகாரம் என் கைக்கு வந்த உடனே நான் அடைய விரும்புற சந்தோஷம் அந்த மாதவியை ஃபர்ஸ்ட் இயருக்கு மாத்துறது தான். அதுல நான் தோத்து போயிட்டேன். அதான் ஒத்தரமா வருதா. என்ன பண்றது ஜான்சி? காயத்ரி மந்திரத்தை விட மாதவி மந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கே. நீங்க அவளை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்ண வச்சீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் போராடி திரும்ப அவளை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. மாதவி அவமானப்படுத்துறதுக்காக நீங்க எக்ஸாம் நடத்துனீங்க, ஆனா அவங்கள காப்பாத்துறதுக்காக பசங்க பாஸ் ஆகி அவங்கள ஜெயிக்க வச்சுட்டாங்க. அவங்கள பெருக்க நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனா நான் தான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். எப்படியாவது அவ கிளாஸ்ல ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஆவது அவளை கவுத்துருவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா அவங்க எல்லாம் இவ்வளவு தீவிரமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா பேப்பர் கரெக்ட் பண்ற ப்ரொஃபஸரை நான் விலைக்கு வாங்கியிருப்பேன். இல்ல அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸரை விட்டாவது பேப்பரை கரெக்ட் பண்ண வச்சிருப்பேன். என்னாலதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஜான்சி. இனிமே நம்ம மாதவிக்கு எப்படி எல்லாம் குடைச்சல் கொடுக்கலாம், எந்தெந்த விதத்துல அவளை நோக்கடிக்கலாம் மட்டும் யோசிங்க. கரெக்ட். 100% ரிசல்ட் காட்டுறது, காலேஜோட இமேஜை டெவலப் பண்றது, அதெல்லாம் எனக்கு செகண்டரி தான். அந்த மாதவி அந்த காலேஜை விட்டு துரத்தணும். அதுதான் என்னோட ஒரே லட்சியம், குறிக்கோள் எல்லாமே. நேரடியா 2 தடவை அவகிட்ட மோதி பார்த்து தோத்து போயிட்டேன். நான் இனிமே என் பிளானை மொத்தமா மாத்த போறேன். ஒரு ஆளை வெளியில அனுப்பணும்னா ஒண்ணு நாம அவ கழுத்தை பிடிச்சு தள்ளணும், இல்ல அவளே தலை தெரிச்சு ஓடுற மாதிரி சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். மாதவிக்கு அப்படி ஒரு நெருக்கடியை தான் நான் கொடுக்க போறேன். அவளை டிஸ்மிஸ் பண்ண நானும் சொல்ல போறதில்ல. ஆனா அவளை ரிசைன் பண்ணிட்டு ஓடுற நிலைமைக்கு அவளை நான் கொண்டு வந்து நிறுத்துவேன். இனிமே அவளால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா கிளாஸ் எடுக்க முடியாது. ஸ்டாஃப் ரூம்ல கூட ரிலாக்ஸா உட்கார விட மாட்டேன். பாடத்தை பத்தியோ ஸ்டூடெண்ட்ஸ் பத்தியோ அவளால யோசிக்க முடியாது. என்னை சுத்தி என்ன நடக்குது, ஏன் நடக்குதுன்னு அவளால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அவளை டார்ச்சர் பண்ணுவேன். இந்த காலேஜை விட்டு போனாதான் என்னால நிம்மதியா மூச்சு விட முடியுங்கிற எக்ஸ்ட்ரீம்க்கு நான் அவளை தள்ள போறேன். நீங்க சொல்றதுலாம் ஓகே ஜான்சி, ஆனா அதெல்லாம் நீங்க எப்படி பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. என்னங்க கண்ணை முடிச்சிட்டீங்களா? ஜூஸ் கலந்து தரேன், குடிக்கிறீங்களா? எனக்கு ஜூஸ் வேணாம், ஒரு மண்ணு வேணாம். அந்த கர்ணாகரன் இப்ப வர சொல்லு. அவனை என் கையால நான் கொன்னுட்டு நானும் செத்து போயிடுறேன். அதான் நான் பண்ண தப்புக்கு பிராய்ச்சித்தம். ஏங்க இப்படி புத்தி கெட்டு போய் பேசுறீங்க? நீங்க ஒரு சாதாரண ஹெட் கான்ஸ்டபிள்ங்க. வந்தவர் ஒரு பெரிய ஆபீசர். அவர் உங்களை வந்து பார்க்கணும்னு எந்த அவசியமே இல்லையே. ஆனா ஒரு காலத்துல ஒன்னா வேலை செஞ்சோன்ற அக்கறையில இவ்ளோ தூரம் தேடி வந்து பார்த்துட்டு போறாரே, அந்த நல்ல மனுஷனை போய் இப்படி கொல்லணும்னு துடிக்கிறது ரொம்ப அநியாயங்க. அந்த நச்சு பாம்ப நல்ல மனுஷன் சொல்லாதடி. அவன் ரத்த வரி பிடிச்ச மிருகம். அநியாயமா அப்பாவிகளை கொல்ற அயோக்கியன். என் மேல இருக்க அக்கறைனால அவன் என்ன பார்க்க வரல. 10 வருஷத்துக்கு முன்னால செஞ்ச பாவத்துக்கு இப்ப தண்டனை கிடைச்சிருமோன்னு பயத்துல வந்திருக்கான். முதல்ல நீங்க பாவம் பண்ணேன்னு சொன்னீங்க, இப்ப அவர் பாவம் பண்ணாருன்னு சொல்றீங்க. இப்படியே நீங்க மாறி மாறி பேசிட்டு இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு உண்மையிலே கிறுக்கு பிடிச்சிச்சோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. நீ எனக்கு இருக்கேன் பைத்தியக்காரன் எப்படி வேணாலும் நினைச்சுக்கோ. ஆனா நான் சொல்றதா உண்மை. ஒரு அப்பாவிய கொன்னுட்டேன், ஒரு நிரபராதிய கொன்னுட்டேன்னு நான் புலம்பிட்டு இருக்கனே, அந்த கொலையை செய்ய சொன்னது இந்த கர்ணாகரன் தாண்டி.